வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்மால் முடியாத மாதிரி தோன்றும். எவ்வளவு முயற்சி செய்தாலும் ரிசல்ட் தெரியாமல் போகும். அந்த நேரத்தில் மனசு சொல்லும், இது போதும், இனி முடியாது என்று. ஆனால் அந்த தாட் வந்த அந்த சேம் மோமெண்ட் தான் உன் வாழ்க்கையின் முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். ஏனென்றால் அந்த ஒரு நிமிஷத்தில் நீ எடுக்கும் முடிவுதான் உன் ஃபியூச்சரை தீர்மானிக்கும். நீ இதுவரை எடுத்த எல்லா முயற்சிகளும் வீணாகப் போகலை. அது எல்லாம் உன்னை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் பல பேர் இங்கேதான் தவறு செய்கிறார்கள். அவர்கள் வெற்றிக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்திருக்கும் போதும் அந்த லாஸ்ட் ஸ்டெப் எடுக்காம கிவ் அப் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு எக்ஸ்ட்ரா முயற்சி தான் அவர்களை வெற்றியிலிருந்து பிரிக்கிறது. ஒரு மைனர் மாதிரி நினைச்சுக்கோ. அவன் தினமும் பூமியை தோண்டிக் கொண்டே இருக்கான். சில நாட்களுக்கு எதுவும் கிடைக்காது. ஆனா அவன் நிறுத்திட்டான்னா கோல்டு கிடைக்காது. ஆனால் இன்னும் ஒரு அடி தோண்டினா அவன் வாழ்க்கையே மாறிடும். அதே மாதிரிதான் உன் வாழ்க்கையும். நீ இன்னும் ஒரு முயற்சி எடுத்தா அது உன் வாழ்க்கையை கம்ப்ளீட்லி மாற்றும். வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைக்காது. அது பேஷன்ஸ், டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி ஆகியவற்றின் ரிசல்ட். மோட்டிவேஷன் ஒரு சில நேரம்தான் இருக்கும். ஆனால் கமிட்மெண்ட் இருந்தா மோட்டிவேஷன் இல்லாத நாள்களிலும் நீ மூவ் ஆக முடியும். அதுதான் வின்னர்ஸை வேறுபடுத்தும். நீ உன்னை கேள், நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், இப்போவே விடணுமா என்று. பதில் கண்டிப்பாக இல்லைதான் இருக்கும். அப்படின்னா இன்னும் ஒரு முயற்சி எடு. அது பெரிய முயற்சி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஸ்மால் ஸ்டெப் கூட போதும். ஆனால் அது கண்டினியூவஸா இருக்கணும். நீ இன்று ஸ்ட்ரகிள் பண்றது நாளைக்கு உன்னை ஸ்ட்ராங் ஆக்கும். அந்த பெயின் உன்னை ஸ்டாப் பண்ண வரல, புஷ் பண்ண வருது. அந்த ப்ரெஷர் உன்னை பிரேக் பண்ண வரல, பில்ட் பண்ண வருது. நீ அதை புரிஞ்சுக்கிட்டா நீ ஏற்கனவே பாதி வெற்றி அடைந்தவன் தான். மற்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கவலைப்படாதே. அவர்கள் உன் லைஃபை வாழ மாட்டாங்க. நீதான் உன் வாழ்க்கையை உருவாக்கணும். உன் ட்ரீமை ரியாலிட்டி ஆக்கணும்னா நீதான் முயற்சி செய்யணும். ஒரு நாள் வரும். நீ இப்போ எடுத்த இந்த ஸ்மால் முயற்சியை நினைச்சு பெருமையா சிரிப்பே. அந்த நாள்ல நான் கிவ் அப் பண்ணல, அதனால தான் இன்று இங்க இருக்கேன்னு சொல்லுவே. அந்த நாள் வரணும்னா இன்று நீ நிறுத்தக்கூடாது. அதனால் இப்போவே ஒரு டிசிஷன் எடு. நீ இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்க. இன்னும் ஒரு முயற்சி எடுத்தா போதும்.